வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்க வீட்டுல பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைச்ச காரியமும் உடனடியா நிறைவேறும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. அதே மாதிரி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சமாளிக்கிறதுக்கு வழியே கிடையாதான்னு யோசிக்கிறவங்களும் இந்த நாளை தவற விடாதீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள் என்னங்கறத பத்தியும் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு காலையில 6:59 மேல திரியோதசி திதி இருக்கு. இந்த திரியோதசி திதி வரக்கூடிய நாளை தான் நாம பிரதோஷம்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த பிரதோஷம் பாத்தீங்கன்னா, அதாவது திரியோதசி திதி நாளைக்கு காலையில 7:40 வரைக்கும் இருக்கு. இந்த பிரதோஷ நாள்ல பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு சாயங்கால பிரதோஷ நேரத்துல தான் நமக்கு இந்த திரியோதசி திதி இருக்கு. அதனால இன்னைக்கு தான் நமக்கு பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு என்னெல்லாம் வரங்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட கேட்கறதுக்கு அற்புதமான நாள் தான் இந்த பிரதோஷ நாள். இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அதுவும் அந்த சிவபெருமான் கிட்ட முழுசா நாம சரண் அடைஞ்சிட்டோம்னா நிச்சயமா நமக்கான நல்ல வழிய கண்டிப்பா அந்த சிவபெருமான் காமிப்பாரு. இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செய்யறதுக்காக கைலாயத்துல மற்ற தெய்வங்களும் தேவர்களும் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த ஒரு நாள்ல நாம சிவ வழிபாடு செய்யும் போது நிச்சயமா மற்ற தெய்வங்களோட அருளும் நமக்கு ஒன்னா சேர்த்து கிடைக்கும். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இப்போ இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம பார்க்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாசம் 5ஆம் தேதி. இன்னைக்கான திதி காலையில 6:58 வரைக்கும் துவாதசி திதியும் அதுக்கப்புறமா திரியோதசி திதியும் இருக்கு. இன்னைக்கான நட்சத்திரம் சாயங்காலம் 5:20 வரைக்கும் விசாக நட்சத்திரமும் அதுக்கப்புறமா அனுஷம் நட்சத்திரமும் இருக்கு. இன்னைக்கான யோகம் நைட்டு 8:56 வரைக்கும் சித்தமும் அதுக்கப்புறமா சாத்தியமும் இருக்கு. இன்னைக்கான கரணம் காலையில 6:58 வரைக்கும் பாலவம், நைட்டு 7:19 வரைக்கும் கௌலவம், அதுக்கப்புறமா தைத்துளம் கரணமும் இருக்கு. ஒவ்வொரு நாளோட பஞ்சாங்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும், செல்வ வளம் அதிகரிக்கும். இன்னைக்கு இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர் 5. அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி ஆனி மாசம் 5ஆம் தேதி. இப்படி புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையில 5ங்கிற தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். சரி, நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கும் பொண்ணும் பொருளும் நம்ம வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த வழிபாடு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இப்ப நான் சொல்ல போற வழிபாட இன்னைக்கு நீங்க சிவன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க இருந்தும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்தும் தாராளமா செய்யலாம்.
எந்த நேரத்துல இந்த வழிபாடை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய பிரதோஷ நேரம், அதாவது 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாடை உங்க வீட்லயோ கோவில்லையோ நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாடை செய்யறதுக்கு பாருங்க. இன்னைக்கு இந்த வழிபாடை செய்ய முடியாதவங்க, இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் மற்றும் தேய்பிறை பிரதோஷம் வரக்கூடிய நாள்ல இந்த வழிபாடை நீங்க தாராளமா செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு சிவபெருமானுக்குரிய நாமங்களை 18 நாமங்களை கொடுக்க போறேன். இந்த நாமங்களை நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னாலே போதும். இதுவே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. கோவில்ல இருந்து இந்த நாமாவளிய நீங்க சொல்ல போறீங்கன்னா விரிப்பு விரிச்சு உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமா கோவில்ல வெறும் தரையில உட்கார்ந்துகிட்டே இப்ப நான் சொல்ல போற திருநாமங்களை நீங்க தாராளமா சொல்லலாம். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் அத பாசிட்டிவா என்ன வரம் வேணுமோ அதை நீங்க சிவபெருமான் கிட்ட கேளுங்க. உரிமையோட கேளுங்க. கஷ்டத்தை சொல்லி புலம்ப வேண்டாம். அதாவது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா சிவபெருமான் கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அத சிவபெருமான் கிட்ட நீங்க கேளுங்க. அந்த கஷ்டத்தை நினைச்சு இதுக்கு மேல நீங்க புலம்பாதீங்க. அதே மாதிரி அதை நினைச்சு நீங்க கவலையும் படாதீங்க. முழுசா அந்த சிவபெருமானே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பாத்துக்குவாருன்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சு இப்ப நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய திருநாமங்களை ஒரே ஒரு முறை நீங்க சொல்லுங்க. நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் பினாகினே நமக, ஓம் சசிசேகராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் விருபாக்ஷயாய நமக, ஓம் கபர்தினே நமக, ஓம் நீலலோகிதாய நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் சூலபானையே நமக, ஓம் கட்வாங்கினே நமக, ஓம் விஷ்ணு வல்லபாய நமக, ஓம் சிபி விஷ்டாய நமக, ஓம் அம்பிகா நாதாய நமக, ஓம் ஸ்ரீ கண்டாய நமக, ஓம் பக்த வத்சலாய நமக, ஓம் பவாய நமக. இப்போ சிவபெருமானுக்குரிய 18 திருநாமங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 18 திருநாமங்களையும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சொல்லுங்க. இந்த 18 திருநாமங்களையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.